ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா போதும், போட்டுன்னு இருக்கும் வாழ்க்கை. இந்த ஆண்டு பாருங்க சந்திர பகவான் உட்கார்றாரு. அப்போ மனசு எப்படி இருக்கும்னா பல வகைகளில் சிந்திக்கும். மிகப்பெரிய அறிவாளியாக இந்த ஆண்டு திகழப்போகிற ராசிகள்ல ஒரு ராசி, மிக முக்கியமான ராசி ரிஷபராசி. அறிவினால் உலகை வெல்வார்கள். திருமண வாழ்க்கைன்னு வந்துருச்சா, கணவன் மனைவி உறவுல எந்த ஈகோவும் பார்க்காதீங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்து என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு போறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. காசை கொடுக்கக்கூடியவன் யாரு? குரு பகவான், தனகாரகன்னு பேரு. அவன் வருஷம் பிறக்கும் போதே தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கானே, அப்போ நல்ல தன வரவு சேரும், அதுல சந்தேகம் இல்லை. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, 2026 இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு ஆண்டு. ரிஷபராசிக்கு யார் அதிபதின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா போதும், போட்டுன்னு இருக்கும் வாழ்க்கை. பொதுவாக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கலைகள்ல ஆர்வம் இருக்கும், தன்னை அலங்காரம் பண்ணி கொள்வதிலே ஒரு பிரியம் இருக்கும். லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல் உள்ள ராசி அந்த ராசி. வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இந்த ஆண்டு பாருங்க சந்திர பகவான் உட்கார்றாரு. சந்திரனுக்கு என்ன பேரு? மனோகாரகன். அப்போ மனசு எப்படி இருக்கும்னா பல வகைகளில் சிந்திக்கும். எப்படி லைஃப்ல முன்னேறலாம், எப்படி ஒரு கலைகள்ல பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு மனது யோசிக்கும். மிகப்பெரிய அறிவாளியாக இந்த ஆண்டு திகழப்போகிற ராசிகள்ல ஒரு ராசி, மிக முக்கியமான ராசி ரிஷபராசி. அறிவினால் உலகை வெல்வார்கள். சரிங்களா? அப்படி மிகப்பெரிய வகையில சாதிப்பாங்க. நீங்க பாருங்களேன், உலக அளவுல பெரிய விஞ்ஞானிகள், அதாவது ரிஷபத்தில் பிறந்த விஞ்ஞானிகள், இவர்கள் ரிஷபத்தில் பிறந்த ஆய்வு அறிஞர்கள், இவங்கெல்லாம் பெரிய பேர் வாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்க ரிஷபராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி கலைத்துறையில ஜொலிக்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்படி விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கொடிகட்டக்கூடியவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு இருப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குமா அவங்களுக்காக, சில சோதனைகளும் காத்திருக்காது, நம்ம மறுக்க முடியாது. காரணம், ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதை வச்சுட்டு தான் நம்ம பேசணும். ஒரு வண்டி வாகனங்கள்ல போகணும்னு இந்த ஆண்டு நினைக்கிறாங்க. அந்த வண்டி வாகனத்தை நல்ல ஒரு 4 வீலர்ல போறோம், நைட் டிராவல் பண்றோம். முதல்ல நம்ம போகலாமா? நைட் டிராவல் அவாய்ட் பண்றது பெட்டர். பகல்ல போகணுமா? நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க வண்டி வாகனங்களே. 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான், வாகனகாரகன் சுக்கிர பகவான், ரெண்டுமே அஷ்டமத்துல போய் செவ்வாயோட சேர்ந்துட்டாங்க. வாகன விபத்துக்கள் ஏற்படாம இருக்கணுமா? அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு மிக முக்கியம். சரிங்களா? திருமண வாழ்க்கைன்னு வந்துருச்சா, கணவன் மனைவி உறவுல எந்த ஈகோவும் பார்க்காதீங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, உங்க லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்து என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு போறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. இப்போ திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருந்தாலே போதும், மத்த எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டீங்க. சாஷ்டாங்கமா விழுதாச்சு. இப்ப இதுல காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? காதல் யாருக்கெல்லாம் கைகூடி வரும்? முதல்ல கல்யாணம் கைகூடுமான ஒரு கேள்வி வருது பாருங்க. கல்யாணம் சூப்பரா கைகூடும். நான் சொல்றதை வச்சு இளைஞர்கள் பயந்துக்கிட கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, சுக்கிரன் 8ல செவ்வாய் 8ல கணவன் மனைவி உறவுல அனுசரிச்சு போங்கன்னு சொல்றோம். நிறைய விவாகரத்துகள் ஏற்படக்கூடிய ராசியா ரிஷபராசி இருக்கு இந்த ஆண்டு. அதனால அதை அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு கல்யாணம் கூடி வரப்போகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தை பாக்கியம் மிக முக்கியமான விஷயம். அது குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் அட்வைஸ்ல இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பா செயற்கை முறை கருத்தரித்தல் சொல்றோம் பாருங்க, அதுல குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு அமையும். அந்த யோகம் உங்களுக்கு கூடி வருகிறது. மருத்துவ ஆலோசனையினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. தெய்வ வழிபாட்டையும் அதிகப்படுத்தணும். தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தணும். எதற்கு? இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நான் சொல்கிறேன். யாரை போய் இவர்கள் வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, மருதமலை முருகனை வழிபடணும். ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக மருதமலை முருகனை வழிபட்டு பாருங்க. நான் பர்டிகுலரா உங்களுக்கு சொல்றேன், இந்த முருகன் தான் சொல்றேன். மருதமலை முருகனை வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் கருத்தரித்தே தீரும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. சூப்பர் சார், சூப்பர். உடல் நலன் எப்படி இருக்கும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்றது எல்லாருக்குமே தெரியும். ரிஷபராசினியர்கள் கலைத்துறையில ஜொலிக்கிறாங்க. சரி, அவங்களோட உடல் ரீதியா ஹெல்த் பாக்குறதுமா 4ஆம் இடத்துல கேதுமா. ஆமா, அப்போ உடல் நலத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்.
4ல கேது இருக்கும்போது உடம்புல ஏதோ ஒண்ணு படுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே. நல்லா தான் இருக்கும், ஆனா உடம்புல ஏதோ ஒண்ணு படுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாது. ஏன்னா அது அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ங்கிறான். உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு வருத்தும். ஓகே. ஆனா அதுக்கு உங்களுக்கு தீர்வு உண்டானா அப்பப்போ உள்ள அது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கவே தவிர நீங்க நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுங்க. பிள்ளையார் பாதத்துல அருகம்புல் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து அதை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியம் பாஸ்கரம்ங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்துல நன்மை அதனால உண்டாகும். அருமை அருமை. 2026 ரிஷபராசினியர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா. ஓகே. காசை கொடுக்கக்கூடியவன் யாரு? குரு பகவான். தனகாரகன்னு பேரு. அவன் வருஷம் பிறக்கும் போதே தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கானே, அப்போ நல்ல தன வரவு வந்து சேரும், அதுல சந்தேகம் இல்லை. அது இன்னொரு பக்கம் பாருங்க, பிள்ளைகளால் வருமானம் வரும், குடும்ப வருமானம் பெருகும். ஆனா இந்த குரு பகவான் எப்பவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு தடையை ஏற்படுத்திட்டு தான் பண வரவு கொடுப்பாரு. ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது ஆபீஸ்ல அப்படின்னா, இவங்க ஜென்ரலாவே இந்த ப்ரமோஷனை பல சமயம் முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எதிர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பணவரவு வந்து தடைப்பட்டு மீண்டும் தொடரும், அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. பிள்ளைகளோட இருக்கக்கூடிய உறவை பாருங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிள்ளைகளோட ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும், ஆனா பிள்ளைகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த ரெண்டுமே நடக்கும். அவங்க சப்போர்ட்டும் கிடைக்கும், ஆனா பிள்ளைகளோட முழுமையா கருத்து ஒத்து போகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கருத்து மாறுபாடும் இருக்கும். இந்த ஆண்டு இவர்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு வருமானம் கூடும், இவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும், இவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நேரம் வருது, குடும்பத்துக்கு நல்ல நேரம் வருது ரிஷபராசி. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு? நல்லதுமா. அதாவது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் லாபத்துல இருக்காரு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையில ராகு 10ல இருக்கிறதுனால வேலையில ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அதுவும் ஜூலை மாதம் வரை வேலை நெருக்கடிகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். ராகு வந்து சதயம் நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்போ வேலை நெருக்கடி இவர்களுக்கு ஜூலை மாதம் வரைக்குமே நிறைய இருக்கும். ஆனால் நெருக்கடி இருக்குமே தவிர ஒரு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண சொல்லி இவங்க கஷ்டப்படுத்துவாங்க, முடியலைன்னு இவங்க தவிப்பாங்க, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேன்பாங்க. ஆனால் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். புதிய வேலை தேடக்கூடியவங்களுக்கு சூப்பரா புதிய வேலை கிடைக்கும். ஸோ மனசுல ஒரு பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி நிம்மதியாக வாழ்வார். ஓகே. ரிஷபராசினியர்கள் வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் கவனமா வச்சுக்கணும். பாஸ்போர்ட் விசால ஆரம்பிச்சு உங்களுடைய பேன் கார்டில் ஆரம்பிச்சு உங்களுடைய சொத்து பத்திரங்களில் தொடங்கி எல்லாவற்றையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். காணாம போயிருச்சு, சில விஷயம் திருடு போயிருச்சு, நம்ம எதிரி எடுத்து வச்சுக்கிட்டான், இப்படி பல்வேறு வகையான தொந்தரவுகள் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கவனமா இருங்க. புதுசா ஒரு சொத்து வாங்குறீங்களா, ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம 2026ல ரிஷபராசிக்காரங்க சொத்து வாங்காதீங்க. அது சரியா நீங்க வாங்கி போட்ட நிலம் 20 வருஷம் கழிச்சு கூட பிரச்சனை கொடுக்கும். நான் அப்படி முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இல்லாமா இப்போ சொல்றாங்க, பிராண்டட் ஆட்கள்கிட்ட தாங்க சார் நாங்கள் வீடு வாங்குறோம் அப்படின்னவங்க இப்போ ஓடி வராங்க. சார் அப்போ சொன்னீங்க நாங்கள் வீடை வாங்கினோம், ஃப்ளாட் வாங்கினோம், ஆனால் ஃபேமஸான பில்டர் தான், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அது பிரச்சனை வருது சார் அங்கே அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? பேரண்ட் டாக்குமெண்ட்டை சரியா வெரிஃபை பண்ணுங்க, லீகல் ஒப்பீனியன் நல்லா பாருங்க, பார்த்துட்டு தான் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்க சொத்து வாங்கணும். இன்னொன்னு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் சகோதர உறவுகள். சகோதர உறவு கெட்டு போகக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு. அப்ப ரொம்ப பொறுமையா அப்படி போய்கிடணும். சகோதரர்களை நிந்தனை பண்ணுவதோ இல்ல அவர்கள்ட்ட கருத்து மாறுபாடு வளர்த்துக் கொள்வதோ இந்த ஆண்டு அவ்வளவு நல்லது இல்லை, பொறுத்து போகணும். ஓகே. டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா எங்களுக்கு வந்து வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல யோகம் இருக்கு, வீடு மனை வாங்க போறாங்க. ஓகே. வீடு மனை வாங்க போறாங்க, அதுல டவுட் இல்ல. ஆனா வாங்குற வீடு மனை வந்து உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கணும். ஓகே. அங்க வந்து லீகல் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. உங்களை வாங்க வேணாம்னு சொல்லல, வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. வாஸ்து தோஷம் இருக்கும். பல பேர் ரிஷபராசிக்காரங்க குடியிருக்கக்கூடிய வீடுகள் இப்ப வாஸ்து தோஷம் இருக்கும். இந்த வாஸ்து தோஷத்துக்கு நம்ம என்ன பண்றோம், கட்டடத்தை இடிங்கன்னே ஒரு நாளைக்கு யாருக்குன்னு அட்வைஸ் பண்றது இல்லை. அந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டு வாங்குங்கிறோம், அதை பார்த்தே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அதை நிவர்த்தி பண்ணினாலே போதுமா, எப்படிப்பட்ட பிரச்சனையும் செய்ய முடியும். அதை சரி பண்ணிட்டோம்னா அந்த வீட்டில் உள்ள தோஷம் விளைகிறோம். அது வீட்டு கழிவறைகளில் இப்ப பிரச்சனை இருக்கும், சமையல் கட்டு பகுதிகளில் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பார்க்கலாம்.
அதையெல்லாம் நீங்க வந்து உங்க வீட்டு வரைபடத்தை காட்டினாலே பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இப்ப ம். குழந்தைக்காக இவங்க மருதமலை முருகனை வழிபடணும்னு சொன்னீங்க. பொதுவா எல்லாருமே ரிஷபராசினியர்கள் வந்து 2026 இந்த கடவுளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நடக்கிறது எல்லாமே நன்மையா மாறும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? ஆமா, இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இவர்களுக்கு இருக்கிறதுக்குமா, எங்க வந்து கிருஷ்ணர் இருந்தாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா, ஒரு ராமர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, கிருஷ்ணர் வழிபாடு நீங்க மேற்கொள்ளணும். ஓகே. அந்த கிருஷ்ணர் வழிபாடுங்கிறது தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு, ராசியிலேயே சந்திரன் வேற உட்கார்றாரு இந்த ஆண்டு ரோகிணி நட்சத்திரத்துல. அப்ப கிருஷ்ணரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டு வந்து கொடுக்கும். சூப்பர் சார், சூப்பர்.